ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் 9th பார்ட் தான் பார்க்க போகிறோம். அது வந்து செயின் ரூல் 2ஓட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? செயின் ரூல் 1 வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தோம், இப்போ வந்து 2 பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அதாவது உங்களுக்கு அது புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே நீங்கள் ஈஸியாக போட்டுகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஈஸி தான் இந்த சம். ஓகேங்களா? இப்போ 4 men and 9 women can complete a piece of work in 24 days. In how many days 12 women and 27 women 12 men and 27 women can complete the same piece of work if the efficiency of the men equal to the efficiency of the women. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 4 men and 9 women ரெண்டு பேரும் சேர்ந்து 24 டேஸில் ஒரு ஒர்க் முடிக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ 12 மென்னும் அதுக்கப்புறம் 27 விமனும் சேர்ந்து எவ்வளோ டேஸில் வந்து ஒரு ஒர்க்கு முடிப்பாங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, நம்மளுக்கு இன்னொரு ஹிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் த மென், அதாவது மென்னோடைய எஃபிஷியன்சியும் விமனுடைய எஃபிஷியன்சியும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது நம்ம ஆஸ் யூஷுவல் போடுவோம்ல, அதாவது M1 into D1, ஓகேங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு M2 into D2. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஒர்க் 1ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து நம்ம ஒர்க் 2ன்னு எடுத்துக்கலாம். M1 into D1 விச் இஸ் ஈக்குவல் டு ஒர்க், இல்லைங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு வந்து 4 men ப்ளஸ் 9 women, அதாவது இங்கே வந்து எம்ங்கிறது ஒன்றும் இல்லை, மெம்பர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது மெம்பர்ஸ் 1, இது மெம்பர்ஸ் 2. சரிங்களா? இது டேஸ் 1, இது டேஸ் 2. மெம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம மென்னுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணோம்னா விமனும் சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டம். ஸோ இது நம்ம வந்து மெம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இன்ட்டு எவ்வளோ டேஸ்? 24 டேஸ். M2 அப்போது தட் இஸ் மெம்பர்ஸ் 2, அது வந்து பார்த்திங்கன்னா 12M ப்ளஸ் 27W இன்ட்டு எக்ஸ் டேஸ். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மென் ஈக்குவல் டு விமன் எஃபிஷியன்சின்னு கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா எல்லாத்தையுமே விமனாகவே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த மென்னுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா விமன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த மென்னுக்கு விமன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டும் ஆட் பண்ணலாமா? 4W ப்ளஸ் 9W என்ன வரும்? 13W இன்ட்டு 24 which is equal to 12W plus 27W வந்து எனக்கு 39W into Xன்னு வருமா? ஓகே, இதை கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா 13 கேன்சல் பண்ணிங்கன்னா எனக்கு 3 டைம்ஸ் வரும். சரிங்களா? இப்போ 24 equal to 3X, ஸோ X equal to 8 days. ஸோ 8 டேஸில் அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த M1 M2ங்கிறத நீங்கள் மெம்பர்ஸ் 1 மெம்பர்ஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். 12 boys and 15 girls can complete your project work in 20 days working 8 hours per day. In how many days 10 boys and 20 girls can complete the same project working 9 hours per day if the efficiency of a boy is equal to the efficiency of the girl. ஓகே, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவர்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி போடலான்னா மெம்பர்ஸ் 1 இன்ட்டு டேஸ் 1 இன்ட்டு ஹவர்ஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து மொத்தமாக சேர்த்துனா இது எனக்கு டோட்டல் ஒர்க், தட் இஸ் ஒர்க் 1ன்னு எடுத்துக்கலாம். இது மொத்தமாக சேர்த்துனா ஒர்க் 1. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் 2 டேஸ் 2 இன்ட்டு ஹவர்ஸ் 2ன்னு எடுத்துக்கிட்டு இதே வந்து நம்ம ஒர்க் 2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ 12 பாய்ஸ் அண்ட் 15 கேர்ள்ஸ். அப்போ மெம்பர்ஸ் வந்து எனக்கு 12 பாய்ஸ் அண்டுன்னு ஆட் பண்ண அண்ட் 15 கேர்ள்ஸ். ஓகேங்களா? கேன் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஒர்க் இன் 20 டேஸ், அதுக்கப்புறம் 8 hours per day. ஓகே, அதே மாதிரி மெம்பர்ஸ் 2 எழுதலாமா? 10 பாய்ஸ் and 20 girls can complete the project work in 9 hours, சேம் ப்ராஜெக்ட் ஒர்க் 9 hours per day அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் எனக்கு டேஸ் கொடுக்கல, அப்போ நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஹவர்ஸ் வந்து 9ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஓகே, பட் நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன ஹிண்ட்டு அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் த பாயோட எஃபிஷியன்சியும்
கேலோட எஃபிஷியன்சி சேம்னு கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து பாயாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ 12b + 15b சேர்த்துனா எவ்வளோ வரும்? 27b. ஓகேங்களா, இன்ட்டு 20 இன்ட்டு 8 விச் இஸ் ஈக்குவல் டு 10b + 20b வந்து 30b. அதுக்கப்புறம் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 9. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிங்கன்னா பி கேன்சல் ஆயிரும். 5 2 20 3 டைம்ஸ் போகுமா இது? அதுக்கப்புறம் இது வந்து 9 டைம்ஸ் போகும் 3ஆல். அதுக்கப்புறம் 9 9 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 16 days. ஸோ அப்போ வந்து 16 daysல அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சம் பார்த்துட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 6 women and 8 girls can do a piece of work in 10 days while 26 women and 48 girls can do the same piece of work in 2 days. Then how much time will taken by 15 women and 20 girls for doing the same piece of work? ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம போட்ட மாதிரி தான். members 1 into days 1 which is equal to members 2 into days 2. ஸோ இது டோட்டலாக சேர்த்துனோம்னா work 1 எடுத்துக்கணும், இதை டோட்டலாக சேர்த்துனோன்னா work 2ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து members 1 அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 6 women ப்ளஸ் 8 girls 2 பேர்த்தும் சேர்த்தனா members 1. அது வந்து எவ்வளோ டேஸில் ஒர்க் பண்ணுவாங்க? 10 days. members 2ங்கிறது வந்து 26 women ப்ளஸ் 48 girls. அவங்க எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுவாங்கன்னா 2 days. ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா கேன்சல் பண்ணலாமா? 1 2s are 2, 5 2s are 10. அப்போ வந்து மல்டிபிள் பண்ணலாமா? உள்ளே கொண்டு போய் 6 5s are 30 women ப்ளஸ் 40 girls 26 women ப்ளஸ் 48 g. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போகலாம். 30 women ப்ளஸ் 40 girls மைனஸ் 26 women மைனஸ் 48 girls which is equal to 0. ஸோ இது வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா 4 girls which is equal to 4 women which is equal to 8 girlsன்னு வரும். அப்போ விமன் ஈக்குவல் டு என்ன வரும்? இதை கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா 2gன்னு வருமா? ஓகே, அப்போ g ஈக்குவல் டு w/2. ஓகே, அதாவது இதுலேருந்து நம்ம இந்த ரிலேஷன் வந்து ஃபைன் பண்ணணும், டிரைவ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ விமென்ஸுக்கும் அண்ட் கேர்ள்ஸுக்கும் உள்ள ரேஷியோ வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2:1. ஓகேங்களா? கேர்ள்ஸ் வந்து 1, விமென் வந்து கேர்ள்ஸ் வந்து 1, விமென் வந்து 2, அப்படியே ரெசிப்ரோக்கெலாம் மாறும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்காங்க? இதே சேம் பீஸ் ஆஃப் ஒர்க்கை 15 womenம் 20 girlsம் வந்து எவ்வளோ இதில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இவங்க 2 பேர்த்தையும் இந்த 15 womenயும் 20 girlsையும் நம்ம எது கூட ஈக்குவேட் பண்ணலான்னா, ஒன்று நீங்கள் 6 women ப்ளஸ் 8 girls கூட ஈக்குவேட் பண்ணலாம், இல்லைனா 26 women ப்ளஸ் 48 girls கூட ஈக்குவேட் பண்ணலாம். நான் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் 6 women ப்ளஸ் 8 girlஸோட வச்சு ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து 6 women ப்ளஸ் 8 girls ஓகேங்களா இன்ட்டு 10 which is equal to என்ன கொடுத்துருக்காங்க? 15 women இன்ட்டு 20 girls. எவ்வளோ டேஸ்ன்னு தெரியாது. ஓகேங்களா? சரி, நம்ம இங்கே ஆல்ரெடி என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்? விமென் வந்து 2வும் கேர்ள்ஸ் வந்து 1ன்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோமா? அப்போ விமெனுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 12 ப்ளஸ் 8 இன்ட்டு 10. அப்போ விமெனுக்கு பதிலாக 2னா 30 இன்ட்டு 20 இன்ட்டு எக்ஸ். இது கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து 4ன்னு வரும். ஸோ 4 days தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இருந்து பார்த்தது 2 டேட்டா மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து 3 டேட்டா கொடுத்தனால ஃபஸ்ட்டு இருக்க 2 டேட்டாவை கூட ஈக்குவேட் பண்ணி போடணும். ஓகேங்களா?